அதிலும் இன்னைக்கு சமீபத்துல நான் பார்க்கிறேன், நிறைய பேரு இந்த பில்லி சூன்யங்களுக்கு அடிமையாகி கொண்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன இளைஞர்கள், வாலிபர்கள் கூட சொல்றாங்க, ஃபாதர் நான் இந்த மந்திரம் சொன்னேன், அந்த மந்திரம் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நெட்ல பார்த்து நிறைய விஷயங்கள் தப்பு தப்பால கத்துக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்ல, பேய் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது பிசாசோடு ஒப்பந்தம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு பல இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா, கொடுமை என்னன்னா வீட்டுல இருக்க நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. மந்திரங்கள் சொல்வது எப்படி எல்லாம் மக்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிசாசுகளுக்கு பலிகளை எல்லாம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பில்லி சூனியங்களில் நம் இளைஞர்கள், இளம் பெண்கள் மும்புறமாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு தியானம் கொடுக்க சென்று இருந்த பொழுது 8வது 9வது 10வது 12வது படிக்கிற மாணவிகள் சொல்கிறார்கள், நாங்கள் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பிசாசுடன் பிசாசை எப்படி வேலை வாங்குவது என்று நான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். எங்கேயும் நடக்கிறது இல்லைங்க, நம்ம ஊர்ல, தமிழகத்துல, சென்னையில் நடக்கிற காரியங்களை பத்தி பேசுறேன். அப்ப இன்னைக்கு நம்ம எந்த அரசுக்கு உட்பட்டவர்களா இருக்க? உலகத்தின் அரசுக்கா, இருளின் அரசுக்கா, ஆண்டவரின் அரசுக்கா? மிக அழகாக அதுலயும் 7வது அதிகாரத்துல 22வது வசனத்துல மிக அழகாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் தன் மக்களுக்கு, கடவுள் அவருடைய மக்களுக்கு ஏற்ற நேரத்தில் அந்த நீதியை வழங்குவார். அந்த இறையரசுக்கு உட்பட்டவர்களா இந்த உலகத்துல நடமாடிட்டு இருக்கிறோம் பாருங்க. நீங்களும் நானும் இறையரசுக்கு உட்பட்டவர்களா இந்த உலகத்தில் இருக்கும்போதே வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க. உரிய நேரத்தில் ஆண்டவர் அந்த இறையரசுக்குள் நாம் நுழையும்படி நமக்கு நீதி வழங்குவார். யோவான் எழுதின நற்செய்தி 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நான் இந்த உலகத்தை சார்ந்தவனா இல்லாதது போல நீங்களும் என்னுடைய சீடர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆமா, ஆண்டவர் இயேசு தெளிவா சொன்னார், நான் இந்த உலகத்துல இருக்கிறேங்க, ஆனா நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் இல்ல. அது போல என்னுடைய சீடர்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இல்ல, இந்த உலகத்துலதான் இருக்கிறாங்க. அதுல இந்த 17வது அதிகார ஜபத்துல ஆண்டவர் நீண்ட ஜபத்தை பரலோக தந்தையை நோக்கி அவருடைய சீடர்களுக்காக ஜபிக்கிறாரு. அதுல ஆண்டவர் இயேசு தெளிவா ஜபிப்பாரு, ஆண்டவரே என்னுடைய சீடர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துடணுன்றதுக்காக நான் ஜபிக்கல, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னுடைய சீடர்கள் நீங்க காத்தரணும், நீங்க அவங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் ஜபிக்கிறேன், தீயோனிடமிருந்து அவர்களை விடுவித்துக் கொள்ளணும் அப்படின்னு தான் நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுக்காக, அதாவது உங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன்.